அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைஞ்ச போது வாசுகி கக்கிய விஷமோ கடலில் தோன்றிய விஷமோ ஆளாளம்ங்கிற பெயரோட வெளிப்பட்டுச்சு. இதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் சாமியை சரணடைஞ்சாங்க. அப்போ சாமி தன் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்த சுந்தரரை பார்த்து, சுந்தரா, அந்த விஷத்தை இங்கே கொண்டு வான்னு சொன்ன வரலாற அன்ன சுந்தரர்க்கு ஆளாளம் ஆழியின் முன்னவன் உண்ணமற்ற அன்னதை தன்னங்கை தளிக்குடு நல்களால் துண்ணும் ஆளாள சுந்தர நாமமே அப்படின்னு பேரூர் புராணத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்து கவிராட்சச கச்சியப்ப முனிவர் நமக்கு அருளி செய்கிறார். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஆளாளத்தை வாங்கி குடித்த சிவபெருமானுக்கே கண்டம் கருத்து போச்சு. ஆனால் அதை கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கொண்டு வந்த சுந்தரருக்கு எதுவுமே ஆகாததோட அவர் ஆளாள சுந்தரங்கிற சிறப்பு பெயரையும் பெற்றார். அப்படிப்பட்ட சுந்தரரை வெள்ளை யானையை அனுப்பி சிவபெருமான் கைலாயத்துக்கு அழைத்த போது, உன் தரமோ நெஞ்சமே, அதாவது மனமே, நீ இதுக்கெல்லாம் தகுதியானவனா அப்படின்னு சுந்தரர் தன்னைத்தானே கேட்டுக்கிறாருன்னா, நாம் எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும், பெரியவர்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும், இதெல்லாம் இறைவனுடைய கருணை என்பதை உணர்ந்து நான்கிற அகம்பாவத்தை விட்டு அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை தினத்திலே ஏற்போம்.